பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கங்கள். மேடம், really we are proud of your boldness. We are thanks to your domestic services. I think you are a role model for all the girls in security services. Thank you. Thank you so much. அப்புறம் come to Tamil. நான் வந்து திகார் அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு திகுன்னு இருக்கும். எப்பயுமே திகார் ஜெயில போட்டாங்களா, அந்தமான் ஜெயிலுக்கு அப்புறம் நம்ம இந்தியாவில் பயமுறுத்துற ஜெயில் வந்து திகார் தான். திகார் ஜெயில போட்டாங்க, திகுன்னு இருக்கும். அந்த படபடப்பும் இந்த படம் பார்க்கும் போது கண்டிப்பா வரணும். இந்த ட்ரெய்லரே சொல்லிருச்சு. பேரரசு சார் அவர்களுடைய பழனி படத்துல நான் நடிச்சிருக்கேன். அவர் சொன்னார் வந்து விருதுநகரை நினைச்சா காமராஜர் ஐயா தான் ஞாபகத்துக்கு வரும், ஈரோடு நினைச்சா தந்தை பெரியார் ஐயா தான் ஞாபகத்துக்கு வருவாங்க, பசுமூட நினைச்சா தேவர் ஐயா தான் ஞாபகத்துக்கு வருவாங்க அப்படின்னாங்க. ஆனா சிவகாசிய, திருப்பாச்சிய, திருவண்ணாமலைய, தர்மபுரிய இதெல்லாம் நினைச்சா பேரரசு சார் தான் எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வருவாங்க. அந்த அளவுக்கு அந்தந்த ஊருக்கு ஒரு வீரத்தின் பெருமையை சேர்த்தவர் பேரரசு சார். இந்த படத்துல கூட சொன்னாங்க, இந்த படத்துல தான் கொஞ்சம் மாறி இருக்காரு பரசா சொன்னாங்க. இல்ல அதுவும் ஒரு ஊர் பேர் தான் அப்படின்னு ரமேஷ் கண்ணா சார் உடைச்சிட்டாரு. திகாருங்கிறது ஜெயிலோட பேர் இல்ல, ஊரோட பேர் தான். சாரை பத்தி சொல்லணும்னா அவர் எங்களுடைய தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் இணை செயலாளர். எப்பயுமே ஒரு சாப்பிட்டா ஒரு மெல்லிய தன்மையோடய பேசுவார். என்ன இருக்கீங்களா, காலைல 8 மணிக்கு வரீங்க, இப்படிதான் பேசுவாரு. ஆனா அவருடைய பேச்சுக்கும் படத்துக்கும் சம்மதமே இருக்காது. அவர் அதிராம பேசுவார், படம் அதிரும். அதுதான் பேரரசு சார். அவர் நிறைய ஹிட் பார்த்திருக்காரு. அவர்கிட்ட பழகுனீங்கன்னா ரொம்ப எளிமையா இருக்கும். சில பேர்த்த வாழ்க்கையை கத்துக்கலாம், இந்த மாதிரி மாறலாம் அப்படின்னு. சிலவங்க வந்து நேரில் பாத்தீங்கன்னா சிரிப்பாங்க, பேசுவாங்க, அப்படி செய்யற இப்படி செய்யறம்பாங்க, அப்படியே பிகைண்ட் வேற மாதிரி பண்ணுவாங்க. நம்ம அந்த மாதிரி 2 முகங்கள் கொண்ட நிறைய மனிதர்கள் சினிமாவில் நம்ம நிறைய பேர் பார்த்திருக்கோம். ஆனால் ஒரே முகம் கொண்ட ஒரு மனிதர் எனக்கு தெரிஞ்சு பேரரசு சார் மாதிரி இன்னும் சில பேர் இருக்காங்க. அதுல பேரரசு சார் ரொம்ப முக்கியமானவர். அவர் என்ன சொல்றாரோ அதை செய்வார். என்ன சார் இந்த படம் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா, இந்த படத்துல நீங்க இல்ல, தேங்க்யூ. இந்த படத்துல நீங்க இருக்கீங்க, சூப்பர். அந்த அளவுக்கு ரொம்ப தெளிவான ஒரு மனித நேயத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு ஆள். அப்புறம் சிதம்பரம் ஐயா வந்து எல்லாத்துக்குமே ஒரு கண்டிப்பா இவங்களை நீங்க ஃபாலோ பண்ணணும். என்னன்னா, இப்போதைய வாழ்கிற மனிதர்கள் தான் மட்டும் நல்லா இருந்தா போது, என்ன கொஞ்ச நாள் வாழ போற, அது வரைக்கும் என்ஜாய் பண்ணி லைஃப்ல இஷ்டத்துக்கு வாழ்ந்துட வேண்டியதான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்ல. நம் வாழ்க்கை நாம் வாழ்கிற வாழ்க்கை முறைதான் நம்முடைய சந்ததியினை பாதிக்கும், இல்லாவிட்டால் புகழ் சேர்க்கும். அவர் சொன்னாரு, நான் வந்து சிதம்பரம் பிள்ளை ஐயாவுடைய மகனை போய் பார்க்க போனேன், அவருக்கு உடல்நிலை சரியில்லாதனால என்னுடைய பேரனும் அவருடைய வாரிசு தானே அப்படின்னாங்க. சிதம்பரம் பிள்ளை வஉசி அவர்கள் செய்த சேவை எத்தனை ஜெனரேஷன் கழிச்சு அவருக்கு வந்து ரீச் ஆயிருக்குன்னு பாருங்க. நல்லவங்க. சோ நாம இருந்துட்டு நம்மளோட போக வாழ்க்கை நினைச்சிடாதீங்க. நமக்கு பின்னாடி வர ஒரு 500 ஜெனரேஷனுக்கு நம்ம நல்ல பேரை எடுத்து கொடுக்கணும். சோ நம்ம வாழ்கிற வாழ்க்கை, இப்பொழுது வாழ்கிற வாழ்க்கை பாவ புண்ணியம் இதெல்லாம் சார்ந்ததெல்லாம் விட்டுருங்க. நன்றாக வாழ வேண்டும். இந்த நல்ல வாழ்க்கை நம்மளுடைய சந்ததியினர் போய் சேர வேண்டும் அப்படின்னு எல்லாத்துக்கும் நான் கேட்டுக்கிறேன். அப்புறம் அஜ்மல் சார், நீங்கள் ப்ரொடியூஸ் செய்த பிலிம் வள்ளியை ஹிட் ஆகி நீங்கள் தமிழுக்கு வந்து இன்னும் ஒரு 45 பிலிம் கேட்டாம் பாருங்க. கேட்டோம். தேங்க்யூ so much.